ரசவாதம் செய்த படலம் 36. பாண்டிய நாட்டின் மதுராபுரிக்கு கிழக்கே வைகை ஆற்றின் தென்கரையில் திருப்புவனம் அப்படிங்கிற புண்ணிய ஸ்தலம் இருக்கு. அங்க பூவனநாதர் அப்படிங்கிற பெயர்ல சிவபெருமான் வீற்றிருக்கிறார். அந்த கோவிலில் நடனமாடும் தாசி பெண்ணான பொன்னையாள் அப்படிங்கிற பெண் தனது நாட்டியத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து சிவனடியார்களுக்கு அமுது படைக்கும் தொண்டினை செஞ்சுட்டு வராங்க. அவளது பெயருக்கு ஏற்றாற் போல அவள் பொன்னான மனம் கொண்டவள், மிகவும் நல்லவள், அழகில் சிறந்தவள், சிறந்த சிவபக்தை. தினமுமே அதிகாலையில் எழுந்திரிச்சு தோழிகளோட போய் வைகை ஆற்றில் நீராடிட்டு பூவனநாதரை வணங்கிட்டு சிவனடியார்களுக்கு அமுது செய்ய ஏற்பாடுகளை செய்வாள். சிறந்த சிவபக்தியான அவளுடைய அமுதனை உண்ட எல்லாருமே, அவளுடைய தொண்டை கண்ட எல்லாருமே வாயார மனதார வாழ்த்துவாங்க. சிவபெருமானும் இவளுடைய உண்மையான பக்தியை உலகறிய செய்யணும் அப்படின்னு நினச்சாரு. அதனால் அவளுடைய மனதில் பூவனநாதரை பொன்னால் வடித்து பிரதிஷ்டை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிறாரு. அந்த எண்ணம் தினந்தோறும் அவள் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் தனது நாட்டியத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் சிவ தொண்டு செய்கிறதுக்கே சரியாக போகுது, எப்படி பொன்னால் வடித்து பிரதிஷ்டை செய்கிறது அப்படின்னு மனக்கவலை கொண்டிருந்தா. அந்த மனக்கவலை தினமும் இருந்தது அவளுக்கு. ஆனால் அவள் நினச்சா, தனது பக்தருக்காக வறுமையை நீக்க உளவாக்கிளி கொடுத்து உதவி அந்த சொக்கநாதரை நினைச்சு பார்த்தா. அவரை நினைச்சு பார்த்து மனமுருக வேண்டிட்டா. ஒரு நாள் மதிய நேரத்தில் உணவு இருந்ததுக்காக சிவனடியார்கள்லாம் வந்தாங்க. அந்த சிவனடியாரோட சேர்ந்து சிவபெருமான் ஒரு சித்த புருஷனாக வந்து இவங்க வீட்டுக்கு சாப்பிட வர்றாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க, எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த சித்தர் மாத்திரம் சாப்பிடாம இருக்காங்க. அதை பார்த்துட்டு போய் தோழி பெண் வந்து பொன்னையாள்கிட்ட சொல்கிறா. பொன்னையாள் வந்து பார்க்குறா. ஏன் சாப்பிடாம இருக்கீங்க என்னன்னு கேட்குறா. இல்லை, உன்னுடைய மனதில் ஒரு கவலை இருக்குது, அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அவன் மறுத்து பார்க்குறா. அவர் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாரு. சரி, அவரை சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக தனது மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை சொல்கிறா. இந்த பூவனநாதரை தங்கத்தினால் வடிவமைத்து நான் பிரதிஷ்டை செய்யணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னுடைய வருமானம் அதற்கு போதாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. சரி, கவலைப்படாதம்மா, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. பித்தளை பாத்திரம், இரும்பு பாத்திரம், செப்பு பாத்திரம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்குறா. அதை அப்படியே நெருப்பில் போட்டு வை அப்படின்னு சொல்கிறா. என்னடா இது இப்படி சொல்கிறாரு, இதை நம்புறதா நம்பாமல் இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே அந்த நெருப்பில் போடுறா. அன்னைக்கு இரவு முழுவதும் இருக்கட்டும், மறுநாள் காலையில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவன் அதுக்கு நெருப்பில் போட்டு குடம் போட்டு வச்சுருக்கா. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறா, எல்லாம் தகதகன்னு தங்கம் ஜொலிக்குது. அதை எடுத்து உருக்கி பூவனநாதருக்கு அவருடைய உருவத்தை சிலை வடிக்கிறா. சிலை வடிச்சிட்டு பிரதிஷ்டை பண்ணுறா. பெரிய திருவிழாவாக கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் தினந்தோறும் அவரை வணங்கிட்டே இருக்கா. ஒரு நாள் சிவபெருமானின் பேரு அருள்னால சிவபெருமானோட ஐக்கியமாயிடுறா பொன்னையாள்.